விஷ்ணுவின் அருள் பெற்ற வியாபாரி. காஞ்சிபுரத்தில் ராமநாதன் என்ற ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு சிறிய வியாபாரி. தினமும் கையிறுதியில் பொருள்களை வாங்கி விற்று வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தான். ஆனால் சில மாதங்களாக அவனது வியாபாரம் சிறக்காமல் இருந்தது. பணம் கிடைக்காமல் அவன் மிகவும் கவலையில் மூழ்கினான். ஒரு நாள் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு அவன் சென்று, என் பெருமாளே, என் தொழில் வளர வேண்டாமா? என் வாழ்க்கை இப்படியே செல்ல வேண்டுமா? என்று வேதனையுடன் பிரார்த்தனை செய்தான். அந்த இரவு அவனுக்கு கனவில் நீல வண்ணத்தில் பிரகாசிக்கும் ஒரு உருவம் தோன்றியது. காலை சந்திரபுஷ்கரணி தென்றல் வீசும் நேரத்தில் நீ கோவில் உண்டியலில் காணிக்கையிட்டு உன் மனதை சுத்தமாக வைத்து வழிபாடு செய். உன் வாழ்வில் நல்ல மாற்றம் வரும் என்று ஒரு சத்தம் கேட்டது. மறுநாள் காலை எழுந்து கோவிலுக்குச் சென்று ஆழ்ந்த பக்தியுடன் காணிக்கை போட்டான். அங்கிருந்து திரும்பும்போது ஒரு பழைய நண்பர் அவனை அழைத்து, ராமநாதா, நீ வியாபாரம் செய்கிறாய் அல்லவா? எனக்கு பெரிய ஆர்டர் ஒன்றுக்கு பொருட்கள் தேவை. நீ ஏதேனும் ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டான். ராமநாதன் முதலில் குழம்பினாலும் அடுத்த சில நாட்களில் அவன் ஒருவரிடமிருந்து தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுத்தான். அந்த ஒரு ஒப்பந்தத்தால் அவனது வியாபாரம் மெதுவாக வளரத் தொடங்கியது. மாதங்கள் கழித்து அவன் ஒரு பெரிய வியாபாரியாகிவிட்டான். அவன் இந்த திருப்பத்தை வரைந்த பெருமாளின் அருளாகவே கருதினான். நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் கடவுளை நினைத்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். இந்த கதையை படித்து உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மேலும் இப்படியான பக்தி கதைகள் தொடர்ந்து எழுத வேண்டுமா?